இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம், முத்துவும் மீனாவும் தயவு செஞ்சு ஒன்றாவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை கொஞ்ச நாள் இல்லாமல் ஆச்சிருங்களேன் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு இப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஒரே வாரம் தான் எப்போ அந்த தாலியை கட்டி ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே கண்ணுபடுற மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சாங்களோ, அடுத்த நாளே காரு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்த ஒரு பெரிய விரிசல் ஆகிப்போச்சு. முத்துவுடைய மாமியார் அண்டு குழந்தையா அவங்க 2 பேரும், அதாவது சீதா அண்டு சந்திரா, அவங்களுமே இவரை வெறுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இவர் ரவுடி மாதிரி சொந்த ஊரில் இருக்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையே அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாருன்னு பல திருப்பங்கள் நடந்துச்சு. எல்லாமே இப்போ எப்படி சரியாகும் அப்படின்னா சத்யாவை பற்றி உண்மை வெளில வந்தால் தான். ஆனால் சத்யாவை பற்றி உண்மை எப்போ வெளில வருதோ அப்போ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா முத்து மீனாவுக்கு வீட்டை விட்டே துரத்துற மாதிரி ஒரு பெரிய சம்பவமாகி போயிடும். ஏன்னா கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நடந்து ரோஹிணி போட்டு கொடுத்து இப்போ மீனா மேலேயும் சந்தேகம் விழுந்து மீனாவை வெளில துரத்துனாங்கன்னா முத்துவும் சேர்ந்து கூட போயிடுவார். இதனால தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு கொஞ்சமாச்சும் அறிவு காடா உனக்கு, கொஞ்சமாச்சும் மூலர் காடா உனக்குன்னு சொல்லிட்டு சத்யாவை திட்ட, சத்யா இப்போ திருந்துவாரா இல்லை இன்னமும் பழிவாங்க நடவடிக்கையில் தான் ஈடுபடுவாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பார்த்திங்கன்னா மனோஜ் வேறு தனியாக 14 லட்ச ரூபா வேணும், நான் இதுக்கு போகிறேன், கனடாவுக்கு போகிறேன் அப்படின்னு வேறு ஒரு பக்கம் ரீல்ஸ் சுற்றிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம எதிர்பார்க்கறது, பல நாளாக எதிர்பார்க்கறது என்னென்னா, இவ்வளோ பிரச்சனை கலையபுரம் எல்லாம் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டுடைய எல்லா வேலையும் மீனா செஞ்சாங்க. இதில் இன்றைக்கி என்ன சொன்னாங்க, விஜயா அப்படின்னா அவள் பூக்கடைன்னு எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கனால நான் வேறு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, எனக்கும் பாதி வேலை ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. வரவங்களுக்குலாம் இவங்க காஃபி போட்டு தரவா, அவள் பூக்கடையில் இருக்கா, நான் வேணால் தோசை ஊற்றி தரவா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்க 2 மருமகர்களையும் அவங்க பணக்காரங்கிற காரணத்துக்காக அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ ரோஹிணி தன்னுடைய கணவரை சந்தேகப்பட்டதை மீனா கேட்டாங்க. அந்த வீட்டில் எல்லோரும் ஈஸியாக விட்டு கேட்குறாங்க. ஜாலியாக ஒரு ஹாபியாகவே வச்சுருக்காங்க. டிவிலாம் பார்க்க மாட்டாங்க போல். இதுபோல் யார் இந்த ரூமில் என்ன பேசுகிறா, அந்த ரூமில் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்பாங்க போல். மனோஜும் ரோஹினியும் பேசிகிட்டு இருந்ததில் ரோஹினி சந்தேகப்பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காணாமல் போன பணம் திருப்பி வந்ததை 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று, முத்துவுக்கு தெரிஞ்ச யாரோ இந்த பணத்தை எடுத்துருக்கணும், அவர் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பணம் திருட்டு போனதுலேயே முத்துக்கு சம்மந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ திருட மாதிரி பேசினதுக்கு, அடப்பா உன் புருஷன் தாமா திருட, என் புருஷன் இல்லை அப்படிங்கிற கோபத்தில் மீனா இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் சும்மா திருப்பி நோண்டிக்கிட்டே ரோஹினி என்ன சாப்பாடு மீனா, என்ன மீனா கீழே கடையிலே இருக்கீங்க, பசிக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாச்சும் பேசினாங்க, திமிர் பேச்செல்லாம் பேசினாங்க அப்படின்னா இப்போ மனோஜுக்கு வேலை போயிடுச்சுங்கிற மீன் நாளைக்கு வெளில வந்துடும். ஏன்னா மனோஜ் கனடா வேலைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹினி கோவப்பட அந்த வாக்குவாதத்தில் இப்போ ஒன்று வேலையே இல்லையா, இல்லை தான் இல்லாமல் 14 லட்ச ரூபா கேட்டுருக்கானா அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும். இதில் இப்போ புருஷனுக்கு வேலை இல்லை, இதில் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் வெட்டியாக இருக்க அவரை விட்டுட்டு என்ன சும்மா நோண்டிகிட்டு இருக்கீங்களா, இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு ரோஹினி கிட்டக்க கண்டிப்பாக மீனா கோவப்படணும். இல்லை இப்போ விஜயா கிட்ட கூட மீனா ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா மாமியார் என்ன இருந்தாலும் வயத்தில் பெரியவங்க, இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்குற இந்த ஒரு ஆணாதிக்க டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி ஓகே அமைதியாக இருக்கீங்க. ஓகே, இங்கே இவங்கள்ட்ட அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ரோஹினி கிட்ட நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு என்ன ஒரு நிர்பந்தம் இருக்குது? அவங்க திமிரா பேசி சாப்பாடு எடுத்துட்டு வா, இதை செஞ்சுட்டு வா, எனக்கும் மீனா எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்கள் பண்ணிங்க, இல்லைனா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சும்மா அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கோவப்படணும். இந்த அளவுக்கு சுயமரியாதை கூட இல்லை. இதில் வேறு இன்னமும் கண்ணு முன்னாடி தெளிவாக முத்து உன் தம்பி என்ன பண்ணான் தெரியுமான்னு 2-3 தடவை கேட்குறாரு. இப்போ தான் ரோஹினி யாரையோ காப்பாற்றுறாரு முத்துங்கிறாங்க. 2 1 + 1 = 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு கணக்கை போட்டு, ஓ அப்போ என் தம்பி தான் திருடினா, ஒருவேளை அவன் தான் பணத்தை திருடினானா, எங்கே இந்த பணம் வந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி கூட கேட்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவை முட்டாளாக்கிட்டு வராங்க, பேக் ஆக்கிட்டு வராங்க. போதுமான அளவுக்கு பேக்குகள் சீரியல்களில் இருக்காங்க, ஹீரோயின்ஸாக இல்லை ஹீரோவாகவும் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சமாச்சு மீனா ஸ்ட்ராங்காக பேசணும், கொஞ்சம் மூளையோட இப்போ கொஞ்சம் நடந்துக்க ஆரம்பிக்கணும். முன்னாடிலாம் அப்படி தான் இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் டம்மி ஆகிட்டாங்கன்னு தோணுதா, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ